மாயக்காட்டின் அழைப்பு. தென்னை மரங்களும் பசுமையான வயலும் நிறைந்த ஒரு அழகிய கிராமத்தில் அரவிந்த் என்ற பையனும் அவனது தங்கை அமுதாவும் வசித்து வந்தனர். அவர்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு பெரிய மர்மமான காடு இருந்தது. அந்த காடு பற்றி கிராம மக்கள் பல கதைகளை சொல்வார்கள். அந்த காட்டில் மந்திர மரங்கள் பேசும், மிருகங்கள் பாடும், ஆறுகள் மின்னும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஆனால் யாரும் அந்த காட்டுக்குள் செல்ல துணியவில்லை. ஏனெனில் மர்ம மரங்கள் நிறைந்தது. ஒரு மாலை பொழுதில் அரவிந்தனும் அமுதாவும் வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது காட்டின் எல்லையில் ஒரு தங்க நிறத்தில் மின்னும் ஒளியை கண்டனர். அது ஒரு பறவை போல பறந்தது, காட்டுக்குள் மறைந்தது. அண்ணா, அது என்னவாக இருக்கும் என்று அமுதா ஆர்வமாக கேட்டாள். போய் பார்க்கலாமா என்று அரவிந்தன் பதிலளித்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு காட்டுக்குள் முதல் அடியை எடுத்து வைத்தனர். காட்டுக்குள் நுழைந்தவுடன் அவர்களின் கண்கள் வியப்பில் விரிந்தன. மரங்கள் ஒளிர்ந்தன, பறவைகள் இனிமையாக பாடின, ஆறுகள் மென்மையாக மின்னின. திடீரென ஒரு பெரிய வேப்ப மரம் பேசத் தொடங்கியது. வணக்கம் இளம் பயணிகளே, மந்திர காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்று அதன் கம்பீரமான குரல் ஒலித்தது. அரவிந்தனும் அமுதாவும் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றன. மரம் ஒரு மந்திர புதிர் விடுத்தது. என்னிடம் ஒரு மந்திர பெட்டி உள்ளது. அதை திறக்க 3 மந்திர சாவிகள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சாவியும் ஒரு சவாலை முடித்த பின்னரே கிடைக்கும். தைரியமாக முயற்சி செய்யுங்கள் என்று மரம் கூறியது. அரவிந்தனும் அமுதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் இதை செய்யலாம் என்று முடிவு செய்தனர். மரம் அவர்களை ஒரு மலையடிவாரத்துக்கு அனுப்பியது. அங்கு ஒரு அழகிய மயில் தன் வண்ணமயமான இறகுகளை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ஆனால் அதன் கண்களில் கவலை தெரிந்தது. என்னுடைய மந்திர பாடல் மறந்துவிட்டேன் என்று மயில் சோகமாக கூறியது. இதை கண்டுபிடித்து எனக்கு உதவினால் முதல் சாவியை உங்களுக்கு தருவேன். அமுதாவின் இசைத்திறமை. அமுதா தன் புல்லாங்குழலை எடுத்து இனிமையாக வாசிக்க தொடங்கினாள். அவளது இசை காற்றில் பரவி மயிலின் இதயத்தை தொட்டது. மயில் தன் மறந்து போன பாடலை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியுடன் ஆடத் தொடங்கியது. நன்றி இளம் பெண்ணே என்று கூறி மயில் ஒரு தங்க சாவியை அமுதாவிடம் கொடுத்தது. அடுத்த சவாலுக்காக மரம் அவர்களை ஒரு மின்னும் ஆற்றுக்கு அனுப்பியது. ஆற்றின் நடுவில் ஒரு பெரிய மீன் நீந்தி கொண்டிருந்தது. என்னுடைய மந்திர முத்து ஆற்றில் தொலைந்து விட்டது என்று மீன் கவலையுடன் கூறியது. அதை கண்டுபிடித்தால் 2வது சாவியை உங்களுக்கு தருவேன். அரவிந்தன் தைரியமாக ஆற்றுக்குள் இறங்கினான். ஆழமாக மூழ்கி பாறைகளுக்கு இடையே தேடினான். இறுதியாக ஒரு பாறையின் கீழ் மறைந்திருந்த மின்னும் முத்தை கண்டுபிடித்தான். அவன் அதை மீனிடம் கொடுத்தான். மீன் மகிழ்ச்சியுடன் 2வது சாவியை அரவிந்தனுக்கு கொடுத்தது. கடைசி சவாலுக்காக அவர்கள் ஒரு உயரமான மலைக்கு அனுப்பப்பட்டனர். அங்கு ஒரு பழைய குகையில் ஒரு புலி தான் 3 குட்டிகளுடன் இருந்தது. என்னுடைய குட்டிகள் பயந்து குகையை விட்டு வெளியே வர மறுக்கின்றன என்று புலி கூறியது. அவர்களுக்கு தைரியம் அளித்தால் 3வது சாவியை உங்களுக்கு தருவேன். அரவிந்தனும் அமுதாவும் ஒன்றாக வேலை செய்ததால் அரவிந்தன் குட்டிகளுக்கு வீர கதைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினான். அமுதா தன் புல்லாங்குழல் இனிமையாக பாடல்களை வாசித்து குட்டிகளின் பயத்தை போக்கினாள். விரைவில் குட்டிகள் மகிழ்ச்சியுடன் குகையை விட்டு வெளியே வந்து விளையாடத் தொடங்கின. புலி நன்றியுடன் 3வது தங்க சாவியை அவர்களுக்கு அளித்தது. அந்த 3 சாவிகளையும் எடுத்துக்கொண்டு அமுதாவும் அரவிந்தனும் மரத்திடம் சென்று மரத்திடம் இருந்த மர்ம பெட்டியை திறந்தனர். அந்த மர்ம பெட்டியை திறந்தவுடன் அங்கிருந்த அந்த காட்டில் இருந்த மர்மங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியாக எல்லோரும் வாழத் தொடங்கினர்.